2 சூட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு அரிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு வந்து 1 டன் கெப்பாசிட்டி வரும். இப்போ நம்ம வந்து 20 வருஷமா நம்ம உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். நீங்க மேனுஃபேக்சர் பண்றதுனால நம்மள்ட்ட ஸ்பேர்ஸ் வந்து நீங்க இன்னும் 10 இல்ல 20 வருஷம் வச்சிருந்தீங்கனாலும் அதுக்கு உண்டான ஸ்பேர்ஸ் நாங்க எப்பயுமே வச்சிருப்போம். 25% 40% வரைக்கும் இதுக்கு சப்சிடி இருக்கு சார். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3000 ரூபாய் வந்து அவங்களால சம்பாதிக்க முடியும். மாச கணக்குல பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 90,000 ரூபாங்கிறது சாதாரணமா இதை வச்சு சம்பாதிக்க முடியும் சார். இந்த மிஷினை இயக்கிறதுக்கு 2 விஷயம் வேணுங்க. ஒன்னு வந்து எலக்ட்ரிக் பவர், இன்னொன்னு கம்ப்ரஸர் வேணுங்க. இது வந்து கம்ப்ரஸர், இது வந்து காத்துல தான் இயங்குது. முக்கியம் ஏர்ல இது வேணுது. இந்த இப்போ ஒரு மிஷினுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ரஸர் வந்து கட்டாயம் வேணும். கம்ப்ரஸர்ல இருந்து ஏர் கண்டிப்பா வேணுங்க. இப்போ இந்த ஏர் வந்து நம்ம இதுல கொடுத்துருக்கோம். இந்த இதுல ஏர் கொடுத்துருக்கோங்க. ஏர் இதுல இருந்து கொடுத்துருக்கோம். இது வழியா வந்து இந்த மிஷினுக்குள்ள எல்லா இடத்துக்கும் ஏர் போகுங்க. ஏர் கொடுத்துருப்போம். நம்மளுக்கு என்ன தேவையான பிரிக்கிற பொருளோ இதுக்கு மேல வந்து நம்ம இதுல கொட்டுவோம். ஆமா, இதுக்கு மேல கொட்டுவோம். இந்த மேல ப்ராடக்ட் இதுல கொட்டிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா இது ஃபீடர்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட எவ்வளவு கொடுக்கணுங்கிறத ஃபீட் பண்ணி கொடுக்கறதா இது பேர் ஃபீடர், இல்லைன்னா வைப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இது வழியா சரக்கு வந்து இது இங்க வருங்க. நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த ப்ராடக்ட் வந்து இது வழியா வரும். உங்களுக்கு இந்த சேனல்ஸ் வழியா நம்மளுக்கு வந்து கீழே இறங்கும், கீழே வருங்க. இந்த சேனல்ஸ் வழியா இங்க வரும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து கேமரா பண்ணிருக்கோம். 2 சைடும் கேமரா இருக்குங்க. ஃப்ரண்ட்ல ஒரு கேமரா இருக்கும், பேக் சைடுல ஒரு கேமரா இருக்கும். நம்ம கொடுக்க போற ப்ராடக்ட 2 பக்கமும் வியூ பண்ணும். உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் 2 டைம் வியூ. அதனால டிஃபெக்ட்ஸ் வந்து எந்த வகையில வந்தாலும் அதுல இருந்து பிரிச்சு கொடுத்துருங்க. உங்களுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவைங்கிறது இந்த ஸ்கிரீன்ல நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே போட்டு வச்சிருக்கோம். உங்களுக்கு இந்த ஸ்கிரீன் மூலியமா நம்மளுக்கு என்ன தேவைங்கிறத இந்த ஸ்கிரீன் மூலியமா அதுக்கு கமாண்ட் போகும். அது கொடுத்து அந்த வால்வ் வந்து ஊதி விட்டுருங்க. இதுதான் ஃபங்க்ஷன். உங்களுக்கு இதுக்கான டெமோ நான் உங்களுக்கு இப்ப பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு இது நம்ம இந்த ப்ராடக்ட் டெமோ பார்க்கலாம். இது ஒரு பீன்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெட் தனியா வேற கலர் உங்களுக்கு இருக்கு. இதை நான் உங்களுக்கு பிரிச்சு காமிக்கிறேன் பாருங்க. இப்ப ப்ராடக்ட வந்து ஒரு மேல கொட்டுறா அப்படிங்க. இப்ப மிஷின் ஆன் பண்றோம். அப்படி இப்ப நம்ம மேல போட்ட ப்ராடக்ட் வந்து இது வழியா கீழே இந்த வைப்ரேட்டர் மூலியமா கீழே இறங்கி இந்த சேனல் வழியா கீழே வருதுங்க. கீழே வந்து இப்போ இந்த இடத்துல கேமரா பார்த்து நம்மளை எது பிரிக்கணும் எது பிரிக்க வேண்டாங்கிறத இந்த கேமரா டிசைட் பண்ணி நம்மளுக்கு இங்க பிரிச்சு கொடுக்குது. இந்த மாதிரி இப்போ அடிக்கிறது வந்து எல்லாமே ஒவ்வொரு வாட்டியும் நம்ம டிஃபெக்ட்ஸ் என்னென்ன வருதோ அதை வந்து கேமரா சென்ஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு இந்த மாதிரி எல்இடிஸ் வரும்போது உங்களுக்கு இப்போ போட்ட சரக்கு முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இதோட ரிசல்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு சார்ட்டிங் சாம்பிள்ஸ் தான் இதை நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு நீங்க இப்போ டெமோக்காக சின்ன சார்ட்டிங் சாம்பிள்ஸ் தான் இது. இதை வந்து நீங்க ஒரு டன் இல்ல 10 டன் இல்ல 100 டன் வேணாலும் நம்ம இந்த மிஷின்ல போட்டு பிரிச்சுக்கலாம். உங்களுக்கு உங்களுக்கு இப்ப பாருங்க. இப்போ இதுல நம்மளுக்கு இதை நம்ம கையில பொறுக்கிறதுனா இது வந்து ஒரு எப்படி பார்த்தாலும் அரை மணி நேரமாவது ஆகும். இது ஒரு 30 செகண்டுக்குள்ள பிரிச்சு உங்களுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு நல்ல டிஃபரண்டா தெரியுது சார். ஒயிட்டா இருக்கு. இது லைட்டா பீன்ஸ் கொஞ்சம் ரெட் கலர் கலரா வந்திருக்கு. இந்த மிஷின் வந்து டன் கணக்குல ஒரு நாளைக்கு மினிமம் 300 கிலோல இருந்து 3 டன் கெபாசிட்டி வரைக்கும் நீங்க சர்வசாதாரணமா பிரிக்கலாங்க. உங்களுக்கு இது மாதிரி துவரம் பருப்பு வகைகள், உளுந்து, பாசிப்பயிறு, இது மாதிரி தட்டைப்பயிர்ல உளுந்து கலந்துருக்கு அப்படின்னா கூட அதை நம்ம பிரிச்சுக்கலாம். சிறுதானியங்களை வரகு, சாம, குதிரைவாளி அந்த மாதிரி வகைகள், நிலக்கடலை, முந்திரி, இந்த மாதிரி எல்லா வகைகள்லயும் உங்களுக்கு டிஃபெக்ட்ஸ்னு ஒண்ணு இருக்கும் கண்டிப்பா. அதை எல்லாமே ஆளுங்களை தான் பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த மிஷின் வந்து அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்து அவங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கு. இது ஒரு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட். உங்களுக்கு இது போட்டு நீங்க இந்த சார்டெக்ஸ்ல போட்டு கொடுத்தீங்கன்னா அதோட தரமே வேற மாதிரி ஆயிடுங்க. நல்ல ஒரு குட் குவாலிட்டி கிடைக்கும். உங்களுக்கு மார்க்கெட்ல நிறைய பேர் கொலஸ்ட்ரால் கொடுத்துட்டு இருக்காங்க சார். இந்த சரௌண்டிங்கை பொறுத்தளவு அவங்களுக்கு நமக்கு மெயினா என்ன சார் வித்தியாசம்? சார் ஒரு நல்ல கேள்வி சார் இது. இப்ப நம்ம வந்து 20 வருஷமா நம்ம உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நீங்க மேனுஃபேக்சர் பண்றதுனால ஓன் மேனுஃபேக்சரிங் நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்மள்ட்ட ஸ்பேர்ஸ் வந்து நீங்க இன்னும் 10 இல்ல 20 வருஷம் வச்சிருந்தீங்கனாலும் அதுக்கு உண்டான ஸ்பேர்ஸ் நாங்க எப்பயுமே வச்சிருப்போம்.
உங்களுக்கு. மத்தவங்க டீலர்ஷிப், மத்தவங்க எல்லாருமே டீலர்ஷிப் கொடுத்துட்டு இருக்காங்க, டீலர்ஷிப்பா வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க கொஞ்ச நாள்ல இருப்பாங்க, அவங்களால தொழில் செய்ய முடியலன்னா கூட போயிருவாங்க. அவங்கள்ட்ட அந்த டைம்ல ஸ்பேர்ஸ்க்கு வந்து இருக்காதுங்க. இப்ப நம்ம வந்து உற்பத்தி பண்றதுனால நாங்க வந்து கண்டிப்பா ஸ்பேர்ஸ் மெயின்டைன் பண்ணியே ஆகணும். உதாரணத்துக்கு எங்கள்கிட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க மிஷின் வாங்கியிருந்தா கூட அவங்களுக்கு என்ன தேவையான ஸ்பேர்ஸோ நாங்க இப்ப அவங்க கொடுத்து அவங்க பண்ணிட்டு இருக்கோம். அவங்க அதை வச்சு அவங்க பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு உற்பத்தி பண்றவங்களுக்கும் வாங்கி கொடுக்கறவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதாங்க. சப்சிடி இருக்கா சார்? வாங்குறவங்க சப்சிடி சார், இது உணவு தானிய உற்பத்தி உள்ள மிஷின்ங்கிறதுனால 25% இருந்து 40% வரைக்கும் இதுக்கு சப்சிடி இருக்கு சார். இருக்கு சார். இதுக்கு எப்படி சார் சர்வீஸ் வாரங்கள் எப்படி சார் இருக்கு? சார், சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா இது 20 வருஷ கம்பெனிங்க. கிட்டத்தட்ட 100க்கு மேல இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. நாங்க இங்க இருந்து ஆப்ரேட் பண்ணா அதிக செலவு பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் எங்களோட இன்ஜினியர்ஸ் வச்சிருக்கோம் உங்களுக்கு. அதனால சர்வீஸ்ங்கிறது மற்ற எல்லா கம்பெனியை காட்டிலும் எங்களால விரைந்து கொடுக்க முடியும். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 17 சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி இந்தியா பூரா நாங்க சப்ளை பண்ணிருக்கோம். 5000 மிஷின்ஸ்க்கு மேல கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. 5000 மிஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. சார், இப்ப நம்ம பங்களாதேஷ் கொடுத்துருக்கோம், நேபாள் கொடுத்துருக்கோம், ஸ்ரீலங்கா கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த இடத்துல எல்லாம் நாங்க சர்வீஸ் கொடுக்குறோம். அப்படிங்கறதுனால எங்களுக்கு வந்து சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த வகையிலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இப்ப நம்மகிட்ட மிஷின் வாங்கணும்னா பாக்குறவங்க எப்படி சார் வாங்குறோம்? நம்மகிட்ட லொகேஷன் நம்ம எங்க இருக்கு அந்த மாதிரி சொல்லுங்க சார். சார், இது கோயம்புத்தூர்ல சின்னவிடம்பட்டிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கு சார். இது காந்திபுரத்துல இருந்து வெகு அருகாமையில் தான், ஒரு 4 கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கும் உங்களுக்கு. அந்த ஏரியால தான் நம்ம கம்பெனி இருக்குங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு மிஷின் தேவைப்பட்டுச்சுன்னா நான் கீழே ஒரு நம்பர் டிஸ்பிளே பண்றோம். அந்த நம்பரை நீங்க வந்து தொடர்பு கொள்ளுங்க. ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்க சார்.